இந்த காலத்துல அடியும் முடியும் காணாமல் நின்ற ஒரே இடம் எதுனா அந்த அண்ணாமலை என்ற அந்த சாம்பல் மலைதான் மலை. சிவபெருமான் அடிமுடி காணாம வானத்துக்கும் பூமிக்கும் போனாரா? எப்படி போனாரா? தீ பிழம்பா போனாரா? இந்த கிராமங்கள் எல்லாம் தீ கொளுத்துவாங்க பனை ஓலையை வச்சு. சுரலை ஏத்துவது அப்படிம்பாங்க பனை ஓலைய. அந்த தீ என்ன ஆகும்? அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் அப்படியே முழங்கும். அது எரிஞ்ச உடனேயே அந்த சாம்பல் அப்படியே மலை மாதிரி அப்படி குமியும். இதுதான் உதாரணம். திருவண்ணாமலையுடைய தத்துவமே அதுதான். சாமி தீப்பிழம்பு இருந்தார். அந்த தீப்பிழம்பு அணைஞ்ச போது அவர் அப்படியே சாம்பலாக மாறினார். சுவாமி இந்த இடத்துலதான் தீப்பிழம்பா வந்தாருங்கிறதுக்கு அடையாளத்துக்காகத்தான் அந்த மலைக்கு மேல ஏறி அந்த உச்சியில 12 நாள் விளக்க ஏத்துறோம், ஜோதியை ஏத்துறோம். என்ன அர்த்தம்னா, இது இந்த இடத்துல வேண்டாம், எத்தனையோ கோடி ஆண்டுகள் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக இந்த இடத்துலதான் சுவாமி அக்னி பிழம்பாக நின்றான்னு காட்டுவதற்கான ஒரு குறி, அடையாளம். என்னைக்குமே இன்பத்தோட சண்டை இல்லாம இருக்கிற ஒரே மேல உட்காந்துக்கிறாரு. அவர் கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் முடி நிறைச்சதும் இல்லை, அவர் தோல் சுருங்கனதும் கிடையாது. அன்னைக்கு எப்படி இருந்தாலும் நித்த மணால நிரம்ப அழகியது. வெள்ளி வெப்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரொளி பவள விற்பன இடப்பாகம் கொள்ளும் மாமலையா உடன் கூட வீற்றிருந்த வள்ளலாரை ஒருத்தர் பார்த்தார். அவர் ஒருத்தர் நாவுக்கரசர். வள்ளலாரை முன் கண்டனர். ஆனா அவரை வழிபடக்கூடிய நாமும் அழகர். சுந்தரர் சொல்லுகிறார் திருப்பனையூர்ல, செஞ்சொல் கேட்டு உகப்பார் அவரே அழகியரே. பதிகத்தை யாரெல்லாம் கேட்கறாங்க அவங்கதான் அழகியர். பதிகம் பாடுறவங்க அழகியர். இப்ப இங்க வராங்களா மிஸ் இந்தியா, மிஸ் வேர்ல்டு அமெரிக்கன், அதெல்லாம் கிடையாது. திருநீர் பூசி சிவத்தை வழிபாடு செய்யறவங்க அவங்க அழகு பொருந்தியவர்கள், லட்சணம் பொருந்தியவர்கள், மங்களமாம் திருவேடம் உடையவர்கள், நன்மை பொருந்தியவர்கள்.